மழையிலையும் வெயிலையும் டே நைட்டு கஷ்டப்பட்டு 30,000 கொடுத்து ஒன்று வாங்கினேன்டா ஓடுறதுக்காக வாங்கினேன் ஒன்று. நான் மற்றவங்க மாதிரி ஒன்று செவத்தில் ஆணி அடிச்சு மாட்டேங்கிறான். பின்னால டெக்கரேஷன் பண்ணி பூவெல்லாம் வச்சு உனக்கு எவ்வளோ க்ளீனாக சேஃபாக க்ளீனாக வச்சுன்னுக்குறான். எதுக்கு ஓடுற நீ? எப்ப பார்த்தாலும் இந்த டிவி ஓடிட்டே இருக்கு. ஓய், என்ன உனது? எப்ப பாரு ஓடி நிற்கிறான். கொழுப்ப உனக்கு இல்லத்துன்னு வச்சுக்க. அப்படியே மழையிலையும் வெயிலையும் டே நைட்டு கஷ்டப்பட்டு 30,000 கொடுத்து ஒன்று வாங்கினேன்டா ஓடுறதுக்காக வாங்கினேன் ஒன்று. நான் மற்றவங்க மாதிரி ஒன்று செவத்தில் ஆணி அடிச்சு மாட்டேங்கிறான். பின்னால டெக்கரேஷன் பண்ணி பூவெல்லாம் வச்சு உனக்கு எவ்வளோ க்ளீனாக சேஃபாக க்ளீனாக வச்சுன்னுக்குறான். எதுக்கு ஓடுற நீ? இப்போ ஓடு பார்க்கலாம். ஓடனே அப்படி இழுத்தா அப்படியே கொழுப்ப உனக்கு. ஓடுறேன் ஓடு. எப்பா பாரு வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓடுப்பா. இதே லாஸ்ட். இன்னொரு நாளைக்கு ஓடணும் வச்சுக்கா கை கால உடச்சிடுவான். என்னாச்சு? எப்பா பாரு ஓடுது ஓடுதுன்னு சொன்னேன், அதான் திட்டினுக்கிறான். ஒரு வருஷமா இருந்தால் மிக்சி ஓடல, 6 மாசமா இருந்தால் கிரைண்ட் ஓடல, ஃப்ரிட்ஜும் ஓடல. அதுங்கெல்லாம் எப்படி வீட்டுக்கு அடக்க ஒடக்கமா இருக்குது? இதுக்கு மட்டும் என்ன அர்ஜென்ட்டு? எங்க ஓடணும் இது? கொழுப்பு தானே இதுக்கு. கேஸ் காலேஜா? ஏன் என்ன இருக்கு? கேஸ் காலேஜ். கேஸ் காலேஜ் அது இன்னொரு சிலிண்டர் இருந்துச்சு. அதுவும் காலேஜ். சரி இரு ஒரு நிமிஷம் வரேன். என்ன பண்ற? இது என்னது? சிலிண்டர். அப்ப என்ன கேட்டியா? கேஸ் காலி. அதுக்கு தான் கேஸ் ஃபுல் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? அடிச்சிட்டாங்க. யாரு? போலீஸ். ஏன்? கடைக்கு போனேன், ஆப்பிள் நல்லா இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்டோம் தெரியாமல். குண்டை அனுப்பிட்டு போலீஸை கூப்பிட்டுருச்சு. திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்தவொடனே என்னடா பண்ண அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றுமே பண்ணல அப்படின்னா. நீ என்ன பண்ண பண்ணி காட்டு அப்படின்னு கேட்டாங்க. பண்ணி காட்டுன்னு சொன்னான்னா, ஓ அவனுக்கு பண்ணி தெரியலணுமோன்னு பக்கத்தில் பண்ணிச்சு கூட்டின்னு போய் பண்ணி காட்டினான். அது போட்டு இப்படி அடிச்சிட்டானுங்க.